ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் வாய்ஸ். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட என்ன ஆச்சுன்னா, நம்ம ஹீரோயினை வந்துட்டு அந்த மிருகம் துரத்திட்டு வந்து அவளை அட்டாக் பண்ணுற மாதிரி வந்துச்சு. மற்றவங்கள சேவ் பண்ணிட்டு இவ கொஞ்சம் டேஞ்சரில் மாட்டிக்கிற மாதிரி இவளே சாக்ரிஃபைஸ் பண்ண ஓடிட்டு இருந்தா. அப்போ பாஞ்சு வரும்போது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துனா ஒரு பவர் வந்து அடித்து தூக்கி எறியுது. யாரான்னு பார்த்தா நம்மால் தான். நான் தான் உன்னை இங்கே வர வேணான்னு சொல்லியிருந்தேன்ல, எப்பா நான் இந்த சைடாக கொஞ்சம் நடந்து போயிட்டு இருந்தேன், உன்னை பார்த்தா ஒரு மிருகம் அட்டாக் பண்ண வந்துச்சு, அதனால சும்மா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, ஐயோ இங்கே யாராவது வந்துட போகிறாங்க அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது, இப்போ என்ன இது ஒன்று அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு இவ்வளோ பெரிய கத்தியை வெளில எடுத்து அதை கொல்லான்னு போகும்போது, டே என்னடா பண்ணுற, அதெல்லாம் கொல்லக்கூடாது, ஏம்மா நீ என்ன பண்ண போகிற, இப்போ பாரு அது எவ்வளோ சின்ன குட்டியாக இருந்தது தெரியுமா, ஏதோ அதுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவளோட சக்தியை அங்கே பயன்படுத்தி அந்த கெட்ட ஆவியெல்லாம் எடுத்து அந்தாந்த விட்டுட்டு அதை நார்மல் ஆக்கிடுறா. நார்மல் ஆக்கணுன்னே இங்கே பாரு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பாவம் பார்க்கக்கூடாது, எமோஷ்னல் ஆகக்கூடாது தெரியுமா அப்படிங்கும்போது, எனக்கு என்னமோ உனக்கு எமோஷ்னலு ஃபீலிங்ஸு கண்ணீர் இதெல்லாம் உனக்கு இல்லைன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லும்போது அவனுக்கு ஒரு குட்டி விஷயம் ஞாபகம் வருது. அவனை யாரோ கட்டி போட்டு அவன்கிட்ட இருந்துட்டு ஒரு சில ஃபீலிங்ஸை எடுக்கிற மாதிரி அவனுக்கு பழைய நினப்பெல்லாம் வருது. எப்படி பறவைக்கு ரெக்க இருக்காதோ, எப்படி மரத்துக்கு கிளை இல்லைனா இலைகள் இருக்காதோ, அந்த மாதிரி தான் மனுஷனுக்கு எமோஷ்னல்னா ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ சொல்கிறது எல்லாம் எனக்கு ஏதோ புரிகிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதை என்னை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்கிறப்ப, சரி நீ இங்கே இருக்காதரா அப்படிங்கிறப்ப அந்த பிளாக் லேடி இருக்காங்கல்ல, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறப்ப கரெக்டாக ஹீரோ அட்டாக் பண்ண பார்க்குறான், அடி வாங்கி தப்புன்னு எஸ்கேப் ஆகிடுறா. சரி நீ இங்கேருந்து போய் எல்லாம் வந்துட போகிறாங்கிறப்ப சாச்சுவானு எல்லாமே ஓடி வராங்க. அவங்க சாச்சுவான் வந்த உடனே அப்படியே ஹீரோனோட கையை பிடிச்சி, உனக்கு எதுவும் ஆகலை அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு எதுவும் ஆகலை ஆனால் நீங்கள் அப்படின்ட்டு அப்போ தான் உணர்ச்சி வசப்பட்டு கையை பிடிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டு, உனக்கு எதுவும் ஆகலையே, இவ்வளோ பெரிய மிருகத்தை நீ தான் அட்டாக் பண்ணியா, இல்லை நான் ஒன்றும் அட்டாக் பண்ணல, அது என்னன்னு தெரில திடீர்னு பெருசாகி என்னை துரத்திட்டு இருந்தது, அதுக்கப்புறம் வந்துட்டு அதுவே நார்மல் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது, நம்ம டைலனோட அப்பா தான் எங்ககிட்ட எதையும் மறைக்காமல் உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சாச்சுவான் வந்துட்டு இவ்வளோ அக்கறையாக இருந்தோடனே அவனுக்கு புரிஞ்சு போச்சு அவனோட ஃப்ரெண்டுக்கு, உங்கள் பொண்ணை இவ காப்பாற்றிருக்கா, அதெல்லாம் விட்டுட்டு இப்படி குற்றவாளி மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கீங்களே, ஆமாம் நீங்கள் தான் அந்த பூச்செடியா அப்படின்னு போய் கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்லோன்னே திரும்பி சாச்சோட ஒரு லுக்கு விட்டு, கதை அப்படி போகுதா அப்படின்ட்டு அந்தாண்ட போய் பார்த்தா அங்கே தீய சக்தி இருக்குது. இந்த மாதிரி ஒரு தீய சக்தி 30,000 வருஷத்துக்குள்ளே இங்கே எதுவுமே வந்தது கிடையாது. அப்போ இது என்ன திடீர்னு வந்திருக்கு, எதையாவது மறைக்கிறாங்களான்ட்டு மறுபடியும் அவங்க டவுட்டு படுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்கள சேஃபாக கூப்பிட்டு போகிறாங்க. தீய சக்தியை வந்துட்டு டைலனோட அப்பா வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிறாரு. ஆனால் ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோ மேலே டவுட் வந்துடுது. தீய சக்தி தான் இங்கே வந்துட்டு போயிருக்கு அப்படின்னா, அப்போ இதை பண்ணது ஹீரோ தானோ அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிறா. தப்பிச்சு போனால பிளாக் லேடி, அவளை யாரோ இம்மார்டல் காப்பாற்றுற மாதிரி இருக்கு. அது யாருன்னு பார்த்தா யாரு நம்ம சாச்சுவன் பையனோட ஃப்ரெண்டு. நீ தப்பிச்சு வந்தது கூட பிரச்சனை கிடையாது, ஆனால் நீ அங்கே வந்துட்டு போனேன்னு அங்கே ஒரு தடயத்தை விட்டு வந்திருக்கல, என்னால் அவளை கொல்ல முடியல, அவளை உன்னால் ஏன் கொல்ல முடியல, நான் அங்கே நம்ம சிட்டியில் பார்த்தேன், அதே ஆளை அங்கே பார்த்தேன், அவன் அவளை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாமல் என்னை அட்டாக் பண்ணிட்டாங்கும்போது, இந்த ஃபயரா இது வந்து அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு டவுட் வருது. ஆக மொத்தத்தில் அந்த மாஸ்க்கு பின்னாடி இருந்தாலும் இவன் தான் போல, இவனை இவ்வளோ நேரம் நல்லவன் நினச்சிட்டு இருந்தேன் ஐயா. அங்கே கட் பண்ணி ஹீரோயினை காட்டினா, ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்க மாஸ்டர்கிட்ட வந்துட்டு லெட்டர் வந்திருக்கு, நல்லா எக்ஸாமை பண்ணியிருக்க, அடுத்த கட்ட பயிற்சிக்கு தயாராரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவளுக்கு என்ன டவுட் வருதுன்னா, நம்ம ஹீரோ தான் பிரச்சனை பண்ணியிருப்பானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹீரோ கிட்ட போய் சண்டை போடுறா. நீ தான் அந்த காட்டுக்குள்ளே வந்தியா, நீ தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணியா, இங்கே பாரு இவ்வளோ நாள் உன்னை நான் பாவம் பார்த்தேன், இனிமேல் பாவம் பார்க்குற மாதிரி கிடையாது, உன்னை மறைச்சி வைக்கிறதுக்கு என்னை தண்டிப்பாங்க அவ்வளோதானே, சாட்சி வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லி உன்னை நான் பிடிச்சி கொடுக்குறதா நல்லது அப்படிங்கும்போது அவன் இருந்துட்டு கட்டளையாக போட்டுடுறா. அப்போ அந்த ஜியான்சியில் ஆக்டிவேட் ஆகி என்ன பண்ணாலுமே அவ சொல்கிறது தானே கேட்கணும், வான்னு இழுத்துட்டு போகிறான். ஹீரோ போகக்கூடாதுன்னு நினைக்கிறான், ஆனால் அவனோட பாடி வந்துட்டு அந்த சீலில் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறதால அவ சொல்கிறது தான் கேட்குற மாதிரி நடக்குது. இவனோட அசிஸ்டண்ட்டுக்கு ஹைடாக இருந்துக்கிட்டு அவ சொல்கிறத கேட்காதீங்க, இப்பயாவது உண்மையை சொல்லிடுங்கும்போது, இரு அந்த தீய சக்திக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது, ஒவ்வொன்றுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது சரியா, ஆனால் நீ இன்னைக்கு எக்ஸாமில் பாஸ் ஆனதுக்கு நாங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு அவளுக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீல் ஆகிடுது. என்னடா சொல்கிற, என்ன சொல்கிற, ஆமாம் உன்னை பறக்க விட்டது, அதுக்கப்புறம் அந்த மிருக
மிருகத்திட்டருந்து காப்பாத்துனது, ஒரு சில விஷயங்கள்லாம் மிருகத்தெல்லாம் பக்கத்துல கொண்டாந்து வச்சதெல்லாம் நாங்க தான் அப்படிங்கும்போது, அப்ப என்னோட வில் பவர் கிடையாதா? அப்ப நான் இன்னும் நார்மலா தான் இருக்கனா? இங்க பாரு அதெல்லாம் தெரியாது. அந்த தீய சக்திக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது அப்படிங்கும்போது, அவ உடனே அப்படியே சோகமாயிட்டு டல்லாகி உட்காந்துருக்கா. அதான் உண்மைய ஒத்துக்கிட்டேன்ல, மறுபடியும் எதுக்கு மூஞ்சிய தொங்க போட்டு உட்காந்துருக்க? அது கிடையாது. நீ நெறைய இடத்துல புரொடெக்ட் பண்ணியிருக்க. என்னோட என்னோட சக்தின்னு தான் நெனச்சேன். ஆனா, அது இப்படி ஆகும்னு நெனைக்கவே இல்ல. நீ இனிமேல் இங்க இருக்காத. சீக்கிரம் கெளம்பிடு அப்படிங்கும்போது, இப்ப திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க? இல்ல சின்ன பிள்ளையில வந்துட்டு கசப்பான மருந்த இனிப்புன்னு சொல்லி இனிப்புல தொட்டு குடுப்பாங்க. அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அது கசப்பா தெரியும். சின்ன பிள்ளையா இருக்கும்போது அது இனிப்பா தான் தெரியும். அதே மாரி தான். இப்ப நான் சொன்னதுக்கும், நீ சொன்னதுக்கும் என்னம்மா டிஃபரெண்ட்டு? அதுவா? நீ இருக்கிறது எனக்கு இனிப்பா இருக்குது. நீ போனதுக்கு அப்புறம் அது கசப்பா இருக்கும். அதனால அத இப்பயே நான் இது பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அவனுக்கு அது சுத்தமாவே புரியல. ஏன்னா, அவனுக்கு புரியாது. நம்ம மாஸ்க் மேன தான் காமிக்கிறாங்க. அதாவது சாச்சனோட ஃப்ரெண்ட தான். அவன் வந்துட்டு ஃப்ளூட் வாசிச்சுட்டு, "நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன் மாஸ்டர். ரொம்ப மிஸ் பண்றேன். என்னோட தனிமை உனக்கு புரியும். இவ்ளோ நாளா உன்ன நான் ரொம்ப மிஸ் பண்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, பக்கத்துல ஒரு பொண்ணு வந்துட்டு, "என்ன நீ மிஸ் பண்றியா?" அப்படின்னு வந்து நிக்கிறாய்ங்க. அது பார்த்தா யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கூட சண்டை போட்ட அந்த லேடி ஃபேஸ்ல வந்து நிக்கிறாய்ங்க. என்ன விஷயம்னா, இவன் வந்துட்டு அந்த லேடி ஃபேஸ்லயே இவன் நெறைய பேத்த கிரியேட் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம, இவனோட மாஸ்டர் வந்துட்டு அந்த லேடி தான். அவங்க இப்ப மிஸ் ஆனதால, அந்த ஃபீலிங்ல இப்படி பண்ணிட்டு இருக்கான் போல. இந்த 3 உலகத்தையும் எதிர்த்தாவது உங்கள நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாரி, என்னோட மேடம், மாஸ்டர் வந்துட்டு இப்படிலாம் பேச மாட்டாங்களே என்கிட்ட. என்ன தைரியம் இருந்தா, அவங்க முகத்த வச்சுக்கிட்டு நீ இப்படி என்கிட்ட பேசுவ அப்படிங்கும்போது, "ஐயய்யோ! என்ன மன்னிச்சிடுங்க மாஸ்டர்" அப்படின்ட்டு அந்த பொண்ணு கால்ல விழ, என்னோட மாஸ்டர் என் கால்ல விழவும் மாட்டாங்க. அப்போ நீ உயிரோட இருக்கவே தகுதி இல்லாதவ அப்படின்ட்டு டபுக்குன்னு கழுத்த பிடிச்சு நெரிச்சு கொன்னு போட்டுறான். அட பாவி! அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவ தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு ஃபீலிங்ஸ உண்டாக்கிட்டு இருக்க மாரி ஏதோ தோணுது. அப்போ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, அவரு வந்துட்டு இவனோட ஃபீலிங்ஸ் மொத்தத்தையும் உறிஞ்சு எடுத்திருப்பாரு. அன்பு, பாசம், லவ், போட்டி, பொறாம, உன்கிட்ட ஜெயிக்கணுங்கிற எண்ணம் மட்டும் தான் இருக்கும். மீதி எல்லாமே இருக்காது அப்படிங்கிற மாரி ஒரு காட்டுத்தனமான ஒரு ஆளா உருவாக்கி வச்சிருப்பாய்ங்க. அதனால ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு, இவ ஏதோ சொல்லி புரிய வைக்க நெனைக்கிறா. ஆனா எனக்கு அதுதான் சுத்தமா புரிய மாட்டேங்குது. ஆனா இவ கஷ்டப்பட்டா எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் சோகமா இருக்கும்போது, "எதுக்கு இப்படி சோகமா இருக்க?" "இல்ல எனக்கு முதலிடம் குடுத்துருக்காங்க. அது வேணாம் அப்படின்ட்டு நான் சேச்சுவன்ட்ட சொல்லப் போறேன். நீ லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்க." அப்படிங்கிற மாரி அவன் பேசிட்டு இருக்கும்போது, அத கண்டுக்காம அங்க ஒரு மின்மினி பூச்சி வருது. அத போயிட்டு ஒரு ஸ்டோன்ல ஏத்திக்கிறா. லாஸ்ட் டைம் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு சேச்சோன மீட் பண்ணும்போது, அவன் ஒரு ஸ்டோன விட்டு போயிருப்பான்ல. அவன் வந்துட்டு இந்த மின்மினி பூச்ச தான் தேடி வந்திருப்பான் போல. அதுக்காக இப்ப எடுத்து கொண்டி குடுத்தா, அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படிங்கிறதுக்காக, அத எடுத்துக்கிட்டு அவ அங்க போலான்னு யோசிக்கிறா. அங்க கட் பண்ணி நம்ம மாஸ்க் மேன தான் காமிக்கிறாங்க. அவன் எங்க போயிருக்கான்னா, நம்ம ஹீரோவ அடைச்சு வச்சாங்கல்ல, அந்த இடத்துல போயிட்டு நின்னுகிட்டு, அப்போ வெளியில வந்திருக்கிறது அவன் தான். செத்துட்டான்ல சொன்னாங்க. அதெல்லாம் சும்மா கத. உண்மையிலேயே அவன் சாகவே கிடையாது. இந்த இம்மோர்டல் காட்ஸ் எல்லாம் ஒரு ஏமாத்து வேல பண்ணிட்டு இருந்தாய்ங்க. அப்போ அவன் சும்மாலாம் வெளியில வர முடியாது. யாரோ ஒரு ஃபேரி, அதுவும் என்னோட மாஸ்டரோட சாராம்சம் யார் மேல இருக்கோ, அந்த ஃபேரியால மட்டும் தான் அவன வெளியில கொண்டு வர முடியும். சாச்சுவன் சொன்னான். இந்த இடத்தோட சக்திய அதிகப்படுத்திட்டு இருக்கும்போது யாரோ ஒரு ஃபேரி உள்ள போனாங்க அப்படின்ட்டு. அது அந்த ஆர்கிட் தானா அப்படிங்கும்போது, நான் நினைக்கிறது மட்டும் கரெக்ட்டா இருந்தா, அந்த பொண்ணு தான் அப்படிங்கிற மாரி அங்க கட் பண்ணி இங்க ஹீரோயின தான் காமிக்கிறாய்ங்க. ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்றா, சாச்சுவன்ட்ட அத குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரத்துல நம்ம டைலான் பழைய புள்ள வந்துட்டு, "என்ன எங்க வந்திருக்க?" "இல்ல நான் வந்துட்டு என்னோட முதலிடம் வேணான்னு சொல்லி விட்டுக் குடுக்க வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, "லூசுத்தனமா பண்ணாத. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்த. என்ன திடீர்னு எனக்கு சப்போர்ட் பண்றீங்க? நீ கஷ்டப்பட்டு வந்திருக்க. அதனால தான் சப்போர்ட் பண்றேன். அது மட்டும் இல்லாம எல்லா நேரமும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நெனைக்காத. உன்ன எனக்கு சுத்தமா புடிக்காது." "சரி என்ன புடிக்காதுன்னு சொல்றீங்க. ஏன் புடிக்காது?" "அதெல்லாம் சொல்ல முடியாது" அப்படிங்கிறா. ஏன்னா, இவ தான் சேச்சவன கல்யாணம் பண்ற மாரி அந்த இதுல பார்த்துட்டால, அந்த கடுப்பு இருக்கு. ஆனா உயிர காப்பாத்திருக்கா அப்படிங்கிறதுனால, இவ மேல கொஞ்சம் இப்ப எல்லாருக்குமே அக்கறை இருக்கு. ஆனா இவள ராகிங் பண்ற டீம் இன்னும் தனியா இவள ராக் பண்ணிட்டு தான் இருக்குது.
ஸ்டோன போயிட்டு ஸ்டாச்சுவன்ட்ட குடுக்கும்போது, அவன் கையில வச்சா அது பிளிங்க் ஆக மாட்டேங்குது. அதுவே இவ கையில வச்சா அது பிளிங்க் ஆகுது. ஐயோ! இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நெனைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த பூச்சிக்கு நீ எதுவும் உணவு எதுவும் குடுத்தியாங்கும்போது, ஆமா புல் குடுத்தேன். அதனால அது உன்ன மாஸ்டரா நெனச்சுக்கிச்சு. வேற எதுவும் இல்ல. என்னோட சார்பா அத நீயே வச்சுக்கோ அப்டின்ட்டு, இவிங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத, அந்த ஃபேரில ராகிங் பண்ற ஃபேரில ஒரு ஃபேரி பார்த்துருது. அந்த கல்லையும் நோட் பண்ணிக்குது. இவ அந்த காட்டு வழியா போயிட்டுருக்கும்போது, அங்க ஒரு ஸ்டோன் எடுத்து, அந்த கல்லு மாரியே ரெடி பண்ணிக்கிறா. ஆனா, அங்க போய் பார்த்தா நம்ம மாஸ்க் மேன் நிக்கிறான். அவன் நின்னோனே, "நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்கும்போது, "இது என்ன செடின்னு தெரியுமா?" "ஆமா, இது ஜேட் ஐஸ் செடி. இது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இது செத்து போற நிலைமையில இருக்கு. நீங்க வேற ஒரு செடி உயிர் தானே. அதனால தான் உங்ககிட்ட இத சரி பண்ண முடியுமான்னு கேட்க வந்தேன்." அப்படின்ட்டு அந்த செடிய சரி பண்ண குடுக்குறான். அவளும் அத சரி பண்ணி குடுத்துட்டு போயிர்றா. அதுக்கப்புறம் இவன் சிரிப்பான் பாருங்க. எதுக்காக சிரிக்கிறான்னா, இந்த செடிய வந்துட்டு வேற யாராலயும் சரி பண்ண முடியாது. அவங்க மாஸ்டரால மட்டும் தான் சரி பண்ண முடியும். அப்போ தன்னோட மாஸ்டரோட ஆவி இவங்க இதில தான் இருக்கு. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அப்படியே ஒரு சீன காட்டுவாய்ங்க பாருங்க. அந்த லேடியோட பாடிய அவன் வச்சிருக்க மாரி காட்டுறாய்ங்க. உங்கள இந்த உலகம் எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துச்சு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த உலகத்தையே எதிர்த்து இந்த 3 உலகத்து கூடயும் சண்ட போட்டு, அவங்க நினைவுகள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சிருக்கான். நீங்க இந்த அளவுக்கு என்ன கஷ்டப்படுத்துவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. மறுபடியும் உங்கள இந்த உயிர் தல வப்பேன். அதுக்கு இந்த 3 உலகத்தையும் புரட்டி போட்டாலும் பரவால்ல. நான் உங்கள திரும்ப கொண்டு வருவேன் அப்டின்ட்டு, அவங்க முன்னாடி நின்னு ஃபீல் பண்ணிட்டுருக்கான். ஆக்சுவலி சேச்சுவான் கூட தான் அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆச்சு. அதுக்கப்புறம் இம்மார்ட்டல் டெஸ்டினில அவங்க என்ன ஆனாங்க அப்டிங்கிறத ஹீரோவாலயும் பார்க்க முடியல. இப்ப வந்துட்டு அவங்க பாடி மாரியே இங்க ஒரு பாடிய வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு மாரியே இருக்கிற ஒரு பொண்ண கொன்னான். ஆக மொத்தத்தில இவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான்? இந்த டவுட்டோடயே இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கா? இல்ல நான் ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன்ல மாத்திக்கணுமா? அப்படிங்கிறத தயவுசெய்து கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல இன்னும் ஷார்ட்லைஸ் பண்ணி சொல்லவா? அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன மறக்காம கிளிக் பண்ணுங்க.